குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 12 ராகு. சரிங்களா? 12 ராகு என்ன சார் இது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இது வந்து எப்படின்னா வந்து 12ஆம் இடங்கிறது வந்து என்னென்னா அயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுருக்கமாக சொல்ல போனால் அவங்க தூங்குகிற இடம், அவங்க தூங்கக்கூடிய விதம். சரிங்களா? ஒருத்தருடைய படுக்கை அறைன்னு சொல்லலாம். கணவன் மனைவின்னு வரும்போது படுக்கை அறை அந்த மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். ஸோ அதுதான் வந்து அயன போகஸ்தானம். இதில் வந்து ராகு வந்துடுறாப்புல. சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போகிறோம்னு வைங்களேன். கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போகிறோன்னா இவருக்கு வந்து ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும் பெண்களோடைய அந்த இதில் இருக்கும்போது. சரிங்களா? பெண்கள் அதை திருமணம் ஆனான்னா பொண்டாட்டி அந்த மாதிரி. சரிங்களா? திருமணம் ஆகலைன்னா மற்ற பெண்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத ஆசைகளாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல வேணாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 12 ராகு இருக்கிற ஆணோ பெண்ணோ 2 பேருமே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராகு கேது இருக்க ஆட்களை தான் சேர்த்து வைக்கணும். அப்போ தான் நல்லது. சரிங்களா? இல்லை மாற்றி சேர்த்து வச்சிட்டோம்னா தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஏன் வச்சுக்கோங்க. ஏன் சொல்ல வரேன்னு வைங்களேன். 12 ராகு இருக்கும், இல்லைன்னா 12 வக்கர கிரகங்கள் இருக்கலாம். 12 சரிங்களா? 12 வந்து சுக்கிர வக்கரமாக இருக்கலாம், குரு வக்கரமாக இருக்கலாம். இல்லை 12 எந்த கிரகமும் இல்லை சாமி அப்படின்னா 12ஆம் அதிபதி வந்து வக்கர கிரகத்தோடு சேர்ந்து இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம். சரிங்களா? 12ஆம் அதிபதி வந்து வக்கர கிரகத்தோடு சேர்ந்து இருக்கலாம், இல்லைன்னா பார்த்து இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ராகுவோட ஸ்டாரில் வந்து இருக்கலாம். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் வந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து இது நல்ல வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம், இவ்வளோ தான். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து 12 ராகு இருக்கவங்க வந்து ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்னென்னா ஆசை நிறைவேற இடம், ஆசைங்கிறது 11ஆம்ல சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் ஆசைங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறேன்னா படுக்கை இதை மட்டும்தான் சொல்கிறேன். படுக்கை சுகத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம். தனிமையில் படுப்பாரா, இல்லை ஒருத்தரோடைய கட்டி பிடிச்சி தான் படுப்பாரா? சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெடி பியரு அந்த மாதிரி இதெல்லாம் கட்டி பிடிச்சி பழக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். தலாணி, டெடி பியரு அந்த மாதிரி சொல்கிறேன். ஆண்களுக்கும் சில பேருக்குலாம் இருக்குது. சரிங்களா? சில பேருக்கு வந்து தனிமையில் வந்து படுத்திருப்பாங்க. 12 கேது இருக்கும். 12 கேது இருக்கும்போது தனிமையில் படுத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறும். ஆனால் 12 ராகு இருந்தான்னு வைங்களேன், திருமணமாக இருந்தால் பெண்கள் பொண்டாட்டி, திருமணம் ஆகலைன்னா மற்ற பெண்கள், திருமணம் ஆகி பொண்டாட்டி வந்து ஒத்துழைக்க கொடுக்கலன்னா மற்ற பெண்களை தேடி போவாப்புல. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? அதனால தான் 12 ராகு இருந்தால் 12 ராகு இருக்கக்கூடிய தான் சேர்த்து வைக்கணும். இல்லை 12ஆம் அதிபதி வக்கர கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போதோ, இல்லை வக்கர கிரகத்தோட பார்வையில் இருக்கும்போதோ, இல்லாட்டினா வந்து வக்கர கிரகத்தோட சேர்ந்து இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிடும். சரிங்களா? ஓரளவுக்கு கொண்டு போயிடும். இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து ஒரு 75 பேருக்கு வந்து 100 பேர் எடுத்துகிட்டேன்னா 75 பேருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வருது. டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது ஒன்று அமையுது. சகிச்சுட்டு போகிற தன்மை வந்து இல்லாமல் போயிடுது இந்த விஷயத்தில். ஸோ இவ்வளோ தான். சரிங்களா? 12 இருக்க ராகு ரொம்ப மோசமானது. சரிங்களா? அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நீங்கள் வந்து அவர் வந்து வெளியே போயிட்டால் கூட 12 ராகு இருக்க பர்சன்ஸ் வந்து வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கிட்டா போனான்னா ஸ்டே பண்ணுற ரூம் எடுத்து பார்த்தேன்னு வைங்களேன், ஹை குவாலிட்டி உள்ள ஒரு ஒரு லாட்ஜ்லேயோ இல்லை வந்து ஒரு இந்த ரெசிடென்சி ஏரியாவில் தான் தங்குவாப்புல. சாதாரண ஒரு இதிலெல்லாம் தங்க மாட்டாப்புல. அதே மாதிரி பப்ளிக் ஏரியாலையும் படுக்க மாட்டாப்புல. சரிங்களா? பப்ளிக் ஏரியாங்கிறது வந்து என்னென்னு, இப்போ கோயிலுக்கு போகிறோம். சரிங்களா? இங்கே சத்திரம் இருக்குது, நம்ம நார்மலாக படுத்துருப்போம். ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், பஸ் ஸ்டாப் போகிறோம்,
அங்கே வந்து ஓய்வு எடுக்க அறைன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா, அங்கே வந்து படுத்துருப்போம் சரிங்களா. மோஸ்ட்லி எல்லா மக்களும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ரூம் போட்டு தங்கி குளிச்சுட்டு நீட்டாக போவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ். ஆசை அதிகம், அதை மட்டும் ஞாபகம் போதும் சரிங்களா. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.